மதுரை மீனாட்சி அம்மன் மனிதராக வந்த சக்தியின் மறைக்கப்பட்ட வரலாறு. இரவு ஆழமாக இறங்கியிருந்தது. மதுரை நகரம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நகரத்தின் நடுவில் ஒரு இடம் மட்டும் விழித்திருந்தது. அது ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில் ஒரு மன்னன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவரின் கண்களில் ஒரு கேள்வி, அவரின் இதயத்தில் ஒரு வெறுமை. அவருக்கு எல்லாம் இருந்தது: ஆட்சி, செல்வம், மக்கள் அன்பு. ஆனால் ஒரு வாரிசு மட்டும் இல்லை. அந்த மன்னன் பாண்டிய நாட்டின் பெருமை. அவரின் அருகில் ராணி இருந்தார். ராணி. அவரின் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் அவங்க உள்ளத்தில் ஒரு காயம். ஒவ்வொரு திருவிழாவிலும் மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த அமைதி உடைந்தது. நாம் இதை மாற்ற வேண்டும் என்று மன்னன் சொன்னான். அவர்கள் முடிவு செய்தார்கள். ஒரு பெரிய யாகம் செய்தார்கள். அந்த யாகம் ஒரு சடங்கு மட்டும் இல்லை. அது ஒரு தாயின் கண்ணீர், ஒரு தந்தையின் ஆசை, இரண்டும் சேர்ந்து உருவான தீ. அந்த தீ எரிந்தது. மந்திரங்கள் வானத்தில் எழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. தீயின் நடுவில் இருந்து ஒரு ஒளி. அந்த ஒளியில் இருந்து வந்தது ஒரு குழந்தை. அது ஒரு பெண் குழந்தை. ஆனால் அவள் பிறந்த நொடியில் அனைவரும் மௌனமானார்கள். அவளுக்கு 3 மார்புகள். அந்த காட்சி அரண்மனையில் பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த நேரத்தில் ஆசரி ஒரு சத்தம் கேட்டது. இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்லை. இவள் ஒரு சக்தி. இந்த தேவியின் வாழ்க்கையின் பாதை வேறு. அந்த குரல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அந்த குழந்தை வளர்ந்தாள். ஆனால் தேவி மற்ற குழந்தைகள் போல இல்லை. அந்த தேவி விளையாடவில்லை. எதற்கும் பயப்படவில்லை. தேவி கேள்விகளை கேட்டார். எதிரிகளிடம் சண்டை போட்டார். அந்த தேவியின் கையில் பொம்மைகள் இல்லை, வாள் இருந்தது. அந்த தேவி நடந்தார். சில நேரங்களில் விழுந்தால் எழுந்தார். அந்த தேவி மீண்டும் முயன்றாள். அந்த தேவியின் கண்கள், அது சாதாரணம் இல்லை. அந்த கண்கள் ஒரு வீரனின் கண்கள் போல இருந்தது. அந்த தாய் தேவியை பார்த்தவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள்: இந்த குழந்தை ஒரு நாள் உலகத்தை மாற்றும். நாட்கள் கடந்து ஆண்டுகள் ஆனது. அந்த குழந்தை இப்போது ஒரு இளவரசி அல்ல, ஒரு போர்வீரன். அவளின் பயிற்சி முடிந்தது. ஒரு நாள் தேவியின் தந்தை அவரை அழைத்தார். நீ தயார்? அந்த நாள் மதுரை நகரம் மாறியது. அந்த தாய் தேவி அரசனாக முடிசூட்டப்பட்டாள். மக்கள் தொகையில் அந்த தாய் தேவியை பார்த்தார்கள். ஒரு பெண்ணாக இல்லை, ஒரு தலைவராக. தேவி பேசவில்லை, செயலில் காட்டினார். தேவி எடுத்த முதல் முடிவு: நாம் நம்மை மட்டும் காப்பாற்ற மாட்டோம். நாம் உலகத்தை வெல்லப் போகிறோம். போர் ஆரம்பமானது. முதல் நாள் தேவி பயப்படவில்லை. 2ஆம் நாளும் தேவி தயங்கவில்லை. 3ஆம் நாளில் தேவி வெற்றி பெற்றார். ஒரு நாட்டை அல்ல, ஒரு உலகத்தை தேவி எதிர்த்தார். தேவி சென்ற இடமெல்லாம் ஒரே விஷயம் நடந்தது: வெற்றி என்பது மட்டுமே. தாய் தேவியின் பெயர் கதை ஆனது மீனாட்சி. அந்த தேவியின் கண்களின் அழகால் தான் இந்த பெயர் பிறந்தது. ஆனால் அந்த அழகின் பின்னால் ஒரு சக்தி இருந்தது. தேவி எந்த இடத்திலும் சோர்ந்து நின்றது இல்லை. தேவி சென்றார். பல மலைகள், காடுகள், நாடுகள். இறுதியில் ஒரு இடம் மட்டும் மீதமிருந்தது. அது கைலாசம். அது ஒரு சாதாரண இடம் இல்லை. அங்கு ஒரு சக்தி இருந்தது. தாய் தேவி அங்கே நின்றார். அங்கு பார்த்தார் ஒரு உருவம். அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவரை சுற்றி ஒரு பிரபஞ்சம் இருந்தது. அவர் வேறு யாருமில்லை, நாம் சிவபெருமான். அந்த நொடியில் தாயின் வாழ்க்கை மாறியது. தேவியின் இதயம் முதன்முறையாக மெதுவாக துடித்தது. தேவி போராளி இல்லை, சாதாரண பெண்களைப் போல ஆனார். அவளின் 3வது மார்பு அந்த நொடியில் மறைந்தது. தாய்க்கு புரிந்து, இதுவே என் விதி. இவர் எனக்காக வந்து இருப்பவர். சிவன் தேவியை பார்த்தார். அவரின் பார்வையில் அமைதி, அவரின் குரலில் அன்பு. நான் உன்னுடன் வருகிறேன் என்று கூறினார். அவர்கள் மதுரை திரும்பினர். மதுரை, அந்த நகரம் இப்போது வேறு மாதிரி இருந்தது. கோலாகலமாக. அது ஒரு திருமணத்தை காத்திருந்தது. அந்த நாளும் வந்தது. நகரம் முழுவதும் மிகப்பெரிய ஒளி,
மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர் மதுரை வந்தார். நம் சுந்தரேஸ்வரர் தேவி நின்றார். மீனாட்சி. அந்த இரு கண்களும் இந்த ஒரு உலகத்தை இணைத்தது. அந்த திருமணம் ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை, அது ஒரு பிரபஞ்சமாகும். அந்த நாளில் மதுரை ஒரு நகரம் இல்லை, அது ஒரு சொர்க்கம். அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. அந்த தாய் தான் இந்த மதுரையின் இதயம். காலம் சென்றது, ஆனால் அந்த கதை மறைந்துவிடவில்லை. இன்று கூட நீங்கள் மதுரைக்கு சென்றால் அந்த கோயில் கதவுகள் திறக்கும் போது ஒரு உணர்வு வரும் உங்களுக்குள், யாரோ உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அது தேவி சிலை மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி. நம் தாய் மீனாட்சி தேவி இன்னும் அங்கே இருக்கிறார். அந்த தாய் இன்னும் அந்த நகரத்தை காப்பாற்றுகிறார். மதுரை ஒரு நகரம் இல்லை, அது ஒரு தேவியின் உயிர். அந்த உயிர் இன்னும் துடிக்கிறது. அது மீனாட்சி அம்மன். இன்னும் மதுரையில் பிறக்கும் பெண் குழந்தைகளை தாய் மீனாட்சி அம்மன் தான் பிறந்து தங்கள் வீட்டில் வந்ததாக அனைவரும் நம்புகின்றனர். அந்த குழந்தைகளுக்கு தாய் மீனாட்சி அம்மன் போன்ற அலங்காரம் செய்து கொண்டாடப்படுகின்றனர். நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது SDM இன் கிரியேட்டிவ் வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க.